என்பதற்காக தான் இறக்கிவிடப்பட்டது. அப்படி இல்லாமல் அது குரான் அல்லாஹ்வுடைய வேலை என்பதாக ஒற்றுக்கொள்வதற்கு நன்றி ஒற்றுக்கொள்வதற்கு இறந்துவிட்டால் 40 பாத்தியா ஓதுவதற்காக அனுப்பிக்கப்படுவதாக இருக்குமே. ஆனால் குரான் இறக்கி வைக்கப்பட்ட நோக்கமே அறிவிக்கப்படும். அது அல்லாஹ்வுடைய நோக்கம். அதை கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய கலாமை மதிக்க வேண்டும் என்பதற்காக குரான் இறக்கி வைக்கப்படவில்லை. அது ஒவ்வொரு வார்த்தையும் மனிதர்களால் அறியப்பட வேண்டும், விளங்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்கள் அமல் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் குரான் செய்யப்பட்ட சாமித்தாராக இருக்கிறது. ஆகவே ஒரு சோதனை அல்லது திரைசீலை சித்திரம் வரைவதற்காக தேவைப்படுகிறது. சித்திரம் என்னவோ உயர்ந்ததாக இருக்கலாம், மிக உயர்ந்த காட்சியாக இருக்கலாம். ஆனால் அந்த காட்சி காற்றில் நிலைபெறாது அல்லது சாதாரணமான ஒரு கரண்டப்படாத மண்ணிலோ வேறு இலைகளிலோ அந்த அழகிய காட்சி வெளிப்படுவதற்கு வாய்ப்பு. ஆனால் அல்லாஹ் சார்ந்தால் எப்படி ஒரு திரைசீலை மிக இயற்கையானதாக பழப்பழப்பானதாக இருக்குமோ அதே அளவுக்கு அது வரைபடக்கூடிய ஓவியங்களும் கவர்ச்சியுடையதாக சிறப்புடையதாக அது காட்சியளிக்கும். இந்த அடிப்படையில் தான் குரான் ஷரீஃபும் ரமலானும் ஒப்பீடு செய்யக்கூடிய முறையை பார்த்தார். குரான் ஷரீஃப் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பங்கள், அல்லாஹ்வுடைய விருப்பம். இதை நீங்கள் செய்தால் நான் விரும்புகிறேன், இதை நீங்கள் செய்தால் நான் விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சுயநிலை விரோதம் தரக்கூடியதாகும். உங்களுடைய வாழ்க்கையின் அணுகுமுறைகளால் பரிமாற்றங்களால் பிறருடைய வாழ்க்கையில் எவ்விதமான தீங்குகளோ எதிர்களோ இல்லாத ஒரு நிலை, நடுநிலையான எல்லைகளை, நடுநிலையான வழிகாட்டுகளை நாம் இந்த பிராணியுடைய அதை புரிய வைத்திருக்கிறோம். அதை பற்றி அறிவுகளை அதில் நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இப்பேற்பட்ட இந்த உயர்ந்த சிறந்த அமைப்பு மனிதனுடைய வாழ்க்கையை அழகாகப்படுத்தக்கூடியது. மற்ற உயிரினங்களை விட மனிதன் உயர்ந்தோன் என்பதாக கருத்துத்தான் கப்பட்டு வழிப்பதை விட மனிதனாக வாழ்வதற்கு எது போன்ற பழக்க வழக்கங்களும் அவனுடைய கற்பனங்களும் அவனை வெளிப்பட வேண்டுமோ அவைகளெல்லாம் வெளிப்பட்டால் மட்டுமே மனிதன் புரிந்தனாக சிறப்புக்குரியவனாக இருக்க முடியும். அந்த சிறப்பை பட்டை தீட்டுவது என்பது குரானுடைய வழிகாட்டல் அடிப்படையில் செய்தால்தான் அந்த சிறப்பு மனிதனை காட்ட முடியும். அப்படி இல்லாமல் தனக்குத்தானே இதுதான் சிறப்பு என்பதாக ஒரு மனிதன் அந்த உயர்வு நிலைக்கு தாடியை யோசனை செய்து இவ்வாறு நாம் வாழ்ந்தால் நம்மை நாம் சிறப்பித்துக் கொள்ளலாம் என்பதாகும். இவ்வாறு நம்முடைய பரிமாற்றம் இருந்தால் மற்றவருடைய வாழ்க்கையை நாம் நன்மையை விளைவிக்கலாம் என்பதாகும். அவனே திட்டமிட்டு நேர்களை வகுத்து அவனே செயல்பட கூறுவானேயானால் அதன் காரணமாக முழுமையான சிறப்பம்சத்தை தானும் பெற முடியாது, அமைதி நிலையை உலகத்தில் உருவாக்க முடியாது. காரணம் என்றால் மனிதனுடைய உள்ளத்தில் பேராசை என்ற அந்த நிலை பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய உள்ளத்தில் பதிய வைக்கப்படுகிறது. எந்த ஒன்றையும் அவன் விரும்பிவிட்டால் அதை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எதை செய்ய தயாராக ஒரு பெண்ணை அவன் விரும்பிவிட்டான் என்றால் அவளை அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி எதையும் செய்ய அவன் தயாராக ஆகிவிடுவான். தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கோ தன்னுடைய உயிரை கொலை செய்வதற்கோ கூட அவன் புரிந்துவிடக்கூடிய அளவிற்கு இந்த விருப்பத்தின் வீச்சு அது எந்த அளவுக்கு வீரியமுடையதாக இருக்கிறதோ அதே அளவுக்கு அவனை செயல்படுத்த வைக்கும். நிதானம் என்ற நிலையெல்லாம் அவனை எந்த வகையில் கட்டுப்படுத்தார். அதுபோன்றே ஒரு மனிதன் சில காரணங்களால் சில தேவைகளுக்காக நிர்பந்திக்கப்பட்டுள்ளான். அவனுடைய அந்த நிர்பந்த நிலை அவன் தன்னை சுய கட்டுப்பாட்டு நிலையிலிருந்து அவனை உழைத்து வெளியேற செய்கிறது. ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிறது, அந்த தேவை ஈடுபடக்கூடிய பொருளாதார வசதி இல்லை. இந்த இரண்டு நிலைக்கும் இடையில் ஏற்படக்கூடிய இந்த போராட்டத்தை அவன் தாங்கிக் கொண்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு அமைதியான முறையில் அவன் எந்த முயற்சியும் செய்வதற்கு அதிக கட்டுப்பாடு தேவை. அதுபோன்ற கட்டுப்பாட்டு உணர்வை வைத்தல் அதிகப்பட்டு இழந்து விடுவதற்கு
விடுவார், மற்றவருக்கு தீங்கை விளைவித்துக் கொள்வார். இதற்கு ஒரு சின்ன உதாரணம் நாம் கூற வேண்டுமையானால், சிக்னல் லைட்டுடைய இடத்துல இப்பொழுது சிக்னல் லைட் பச்சை மூன்று விட்டது. பச்சை விளக்கு மூன்றவுடன் அடுத்த ஒரு சில நாடுகளில் அவனுக்கு ரெட் லைட் சிவப்பு விளக்கு எரிய இருக்கிறது. இப்பொழுது இவன் அவசரமாக தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பி வேகமாக அவன் கடந்து விடலாம் என்று நினைத்து வேகமாக போகிறான். இந்த அவசர புத்தி, சீக்கிரமாக நாம் சொல்லிவிட வேண்டும் என்ற இந்த ஆசை அவன் தனக்கு தானே சமைத்து வேண்டும் கூறினான். காரணம் என்னவென்றால், மறுபக்கத்தில் கிரீன் லைட் பச்சை லைட் விழுந்தவுடன் அவர்களும் இதே உடன் முதற்பட்டு எனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் செல்லலாம் என்பதாக அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது என்ற அந்த உணர்வுடன் வேகமாக தன்னுடைய வாகனங்களை இயக்கும்போது இவன் எந்த நோக்கத்துடன் சென்றானோ அந்த நோக்கத்தை இவன் கடந்து கொள்வதற்கு தன்னையே எழுந்துவிடக்கூடிய அளவுக்கு ஆச்சரியத்தை எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் வரக்கூடியவர்கள் சற்று முன்னால் வந்தால் இவனுடைய வாகனம் மோதி பிறருடைய இந்த அவசர புத்தி தீங்கை விளைவித்துவிடும். ஆக கட்டுப்பாடு என்ற இந்த நிலையை மனிதன் சுய கட்டுப்பாட்டில் இருந்து அது வெளிப்பட வேண்டும், அங்கிருந்து தான் இது தோன்ற வேண்டும். அதுதான் இவனுக்கும் நன்மை தரும், பிறருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது அறிவுறுத்தியான ஒரு நேதி. இந்த நேதியை எல்லா நேரங்களிலும் மனிதன் கடைபிடிப்பார்கள். அதற்கு போதுமான சுய கட்டுப்பாட்டு மனிதர்களுக்கு இல்லை. ஆகவே மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுய கட்டுப்பாட்டு உணர்வை அவர்களுடைய உள்ளத்தில் அமைப்பதற்காகவும் அவருடைய வாழ்வு பிறருடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்புகளையும் இடையூறுகளையும் எல்லைங்களையும் ஏற்படுத்தி அவருடைய வாழ்வுக்கு விடக்கூடாது என்ற எல்லா வயதிலும் இவனுடைய இருந்தான். அவன் இவன் மட்டும் வாழ வேண்டும், அவன் எந்த நிலைக்கு அவன் உள்ளாக்கப்பட்டால் அவனுக்கு கவலை இல்லை என்று நினைக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் அல்ல. ஒரு தாய் தந்தையை பெற்றெடுத்த குழந்தைகள், ஒரு தாய் தந்தையுடைய உள்ளத்திலே அத்தனை பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் தான், அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்வு சிறப்பாக ஆக வேண்டும் என்ற அந்த விருப்பம் தான் இந்த தாய் தந்தையுடைய உள்ளத்தில் இருக்கும். அப்படி போன்றுதான் அல்லாஹ் தாய் தந்தையினுடைய பெற்றெடுத்தவர்கள் இவர்கள் கொடுத்ததாக இவர்கள் பெற்றார்கள், கொடுத்தவர்கள் அல்லாஹ் கொடுப்பதை என்பது பாதிப்பிய படைக்கட்ட நிலையில் தோன்றக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் மனிதர்களை படைத்தார். அந்த படைத்தரப்பும் அனைத்து அடியார்களின் மனிதர்களில் ஒரே பாதையை கொண்டுதான் பார்க்கிறார். மனிதர்கள் வந்தால் ஒரே விதமான பார்வை பார்வையில் இருக்கிறது. இவர்கள் ஏற்றவர்கள் இவருக்கு தாழ்ந்தவர்கள் என்று யாரையும் ஏற்றத்தாழ்ந்தவர்களாக அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வுடைய பார்வை அறிஞர்கள் என்னுடைய அடியார்கள் என்னுடைய அடியார்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பிரித்து பார்த்து அல்லாஹ் வாசகங்களை பயன்படுத்துவதில்லை. இப்படியெல்லாம் அல்லாஹ் சம கண்ணோட்டத்துடன் மனிதர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்ற நிலையிலே முதல் அம்சமாக அவன் தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள வேண்டும். அதுபோன்று இவருடைய வாழ்க்கை இவருக்கு எவ்வாறு நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதுபோன்று இவருடைய வாழ்க்கை எல்லை மீறல்களுக்கு காரணமாக ஆகிவிட்டால் பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது என்ற இரண்டு நேதிகளை அல்லாஹ் முதன்மையாக வைத்துத்தான் அந்த அடிப்படையில் பிரார்த்தனை வழிகாட்டுகிற அனைத்தும் அமைத்துக் கொண்டிருக்கின்றன. அது எதுவும் மனிதனுடைய வாழ்க்கை சுயநிலையில் அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய பராமரிப்பை தடுக்கக்கூடியதாக கூறவில்லை. மற்ற வேலைகள் மற்ற மாற்றங்கள் கூறலாம். ஆனால் இஸ்லாமின் சொத்து மனிதர்கள் அவருடைய உள்ளத்தில் எந்த உணர்வுகளை பெறுகிறார்களோ அந்த உணர்வுக்காக வழிகாட்டலை அல்லாஹ் தந்திருக்கிறார். மனிதன் காம உணர்வால் அதை உணர்வால் பெற்ற உணர்வை தனது உள்ளத்தில் பெற்றவனாக படைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக நீ இல்லற வாழ்க்கையை ஈடுபடக்கூடாது என்று இஸ்லாம் கூறவில்லை. அவருக்கு அந்த உணர்வை அதற்கான வழிகாலை அல்லாஹ் ஏற்படுத்தி வெண்பாதை படைக்கிறான். முதல் மனித குலம் என்று அவர் வரும்பொழுது ஆடை தான் படைக்கிறார்.